அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, குரூப் ஒன் சர்வீசஸ் போஸ்டிங்ஸ் வந்து நமக்கு என்னென்ன கேட்டகரிக்கு என்னென்ன எவ்வளோ நம்பர் ஆஃப் போஸ்டிங்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ பார்த்தோம்னா டெப்யூட்டி கலெக்டர் அதில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 16 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ டிஸ்ல எப்படி ஸ்ப்ளிட் அப் ஆயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் டிஎஸ்பி வந்து 23 வேகன்சிஸ் வந்து இருக்குது நமக்கு. அடுத்தது பார்த்தோம்னா அசிஸ்டன்ட் கமிஷனர் கமர்ஷியல் டாக்ஸஸில் ஒரு 14 போஸ்டிங்ஸ் வந்து இருக்குது. அதனுடைய ஸ்பிளிட் வந்து கொடுத்துருக்காங்க. டெப்யூட்டி டெப்யூட்டி ரிஜிஸ்ட்ரார் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸில் 21 போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்தது அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் 14 போஸ்டிங் இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸர் ஒரே ஒரு கேட்டகரிக்கு ஒரே ஒரு போஸ்டிங் தான் இருக்குது. அடுத்ததாக பார்த்தோம்னா டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் அதுலேயும் ஒரே ஒரு போஸ்டிங் ஒரே ஒரு கேட்டகரிக்கு தான் இருக்குது. பிஎஸ்சிஎம் அது எல்லாமே கரெக்ட் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா 90 வேகன்சிஸ் வந்து இருக்குது. சரியா? ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆயிரும்னு சொல்லிட்டு மெயின்ஸ்க்கு வெயிட் பண்ணுற எல்லாருக்குமே ஒரு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் மெயின்ஸ் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மெயின்ஸ் டிஸ்பேச் ஆரம்பிக்க போகிறோம். ஸோ யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு குரூப் ஒன் ஆஃபீஸராக ஆகிறதுக்கு ஸ்ரீ ஐஏஎஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம். நன்றி, வணக்கம்.